சுடலையுட கரைகள் வாடே செல்லில் வேலவரை உன்னைடவா கரைகள் வாடே மறைமகளே உன்னைடவா கைலை நல்ல கைலை ஆரணி பொன் கைலை ஆடிப்பொன் முடி கொலுங்கு அவனி சிறு கைலை பொன்னு வெள்ளி கைலாஷத்தில் பொருந்தும் மாணிக்கம் கைலை பார்வரையும் பகவானோ பார்வரையும் பகவானோ பச்சமாலட்சுமியோ மாமலையில் பொன்னு வெள்ளி கைலாசத்தில் பொருந்தும் மாணிக்கம் கையிலே பொருந்தும் மாணிக்கம் கையிலே பார்வரி பகவான் பச்சமாலட்சுமி பச்சமாலட்சுமியா 33 கோடி தேவர்கள் 48,000 ரிஷிமார்கள் 48,000 ரிஷிமார்கள் கிண்ணறர் கண்பொருடை கருடகாந்தர்வர்கள் பகவான் பார்வரி பச்சமாலட்சுமி நான்மகன் பிரம்மனோடு கலைமகள் இந்திரனோடு இந்திராணி யமதர்மரோடு சாயமலை அப்படி 33 கோடி தேவக்களும் 48,000 ரிஷிமார்களும் 48,000 ரிஷிமார்களும் கிண்ணறர் கண்பொருடை கருடகாந்தர்வர்கள் கருடகாந்தர்வர்கள் படைத்ததோர் ஜீவராட்களுக்கு சிவன் படியிழந்து வருகிறார். அந்த சிவபெருமான் தினசரி படியிழந்து வருகிறார். வான உபனங்களை உண்டு பண்ணி மானிட சிந்தை படைத்தார். அப்படி மானிட சிந்தையும் படைத்தார். மானிட சிந்தையும் படைத்ததோர் ஜீவராட்களுக்கு அந்த படைத்து விட்ட ஜீவராஜுகளுக்கு சிவபெருமான் படியிழந்து வருகிறார். சிவபெருமான் தினசரி படியிழந்தே வருகிறார். எப்படி படியிழந்து வருகிறார்? ஆண்டவரான பகவான் ஆண்டவனான ஜாதி சிவபெருமான் ஐயராளி நல்ல தினை எழுத்து நாடு எங்கும் படிகளேந்தார் எடுத்து உலகமெல்லாம் படிகளேந்தார் ஆளாகு தினையாடேத்து ஆளாகு தினையெடுத்து அவனி எல்லாம் படிகளேந்தார் அப்படி தினசரி படியிழந்து வருகிற போது 1000 கோடி சென்றாலும் உலகம் எலும்பெலும்பாக கழிந்தாலும் உலகம் எலும்பு எலும்பாக கழிந்தாலும் இறக்காலம் சாக்கால என்பதே கிடையாது. சாக்கால என்பதே கிடையாது. வயறு சென்ற மானிடர்களை மரமரக்காந்தாளிகளே தூக்கி வைத்து அப்படி தூக்கி வைத்து பூமி வெட்டி புதைப்பார்கள். அக்காலத்திலே காலத்திலே பூமி வெட்டி பிதைப்பார்கள். அதனால் உலகத்திலே வந்து நருள் பெருத்து விட்டது. அப்படி நருள் பெருத்து விட்டது. நருள் பெருத்த காரணத்தினால் உலகத்தை சுமந்து கொண்டிருக்கிறானே ஆதிசேடன். அந்த ஆதிசேடன் அந்த ஆதிசேஷனுடைய முருகானது நெளிந்து கொண்டே வருகிறது. அப்படியே அந்த முதுகு எலும்பானது அப்படியே நெளிந்து கொண்டே வருகிறது. அப்படி நெளிந்து கொண்டு வருகின்ற போது நெளிந்து வருகிற போது ஐயாகயவாணி பூமாரேவி அக்னி பகவான் ஈகனிடம் வந்தல்லவோ ஏறி சொல்வாரிஷேன் ஐயாவை பகவானே ஆண்டவன் சிவபெருமான் நருள் பேருத்து போட்டுரையா
கையிலே நருடை காரம் குறைக்க வேணும், நருடை காரம் குறைக்க வேணும். நாராயண பகவானே கண்டனாகப்பட்ட சிவபெருமானே, சிவபெருமானே, இந்த நருடை கரங்குறைக்க வேண்டும் என்று ஆதிசேடன் ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறார். அந்த ஆண்டவனிடம் முறையிடுகிறார். ஆண்டவனாகப்பட்ட பகவான் தெய்வலோகத்திலே ஆண்டு வரக்கூடிய அப்படி ஆண்டு வரக்கூடிய வள்ளுவ பெருமானை வரவழைத்தார். திரு வள்ளுவ பெருமானை வரவழைத்தார். தெய்வலோக வள்ளுவனே, திருவள்ளுவா, அவனை பூலோகத்திலே சென்று நீ வரையறு அடிக்க வேண்டும். பறையது அடிக்க வேண்டும். உலகம் தாங்க முடியாமல் சுமக்க முடியாமல் ஆதிசேடனுடைய முருகு நெழுகிறது. ஆதிசேடனான முது எலும்பு நெழுகிறது. அதனால் நீ பறையடிக்க வேண்டும். அப்பா, எப்படி சுவாமி பறையடிக்கணும்? பூவிருக்கு விங்கிருக்கு காயிருக்கு கனி உதிர, காயிருக்கு கனி உதிர, பழுத்த பழம் உதிர உதிரன்னு அடின்ட்டான். பழுத்த பழம் உதிர உதிரன்னு அடியப்பா. வரையடிக்க வேண்டும் என்று பார்வர்களும் வள்ளுவன் எப்படி வரையடிக்க வருகிறார்? எப்படி அடிக்க வருகிறார்? வெள்ளை யானையை அலங்கரித்தான், வெங்கல முரசை கழுத்திலே கட்டினான். வெங்கல முரசை கழுத்திலே கட்டினான். எப்படி வரையடிக்க வருகின்றார்? எப்படி வரையடிக்க வருகிறார்? அழகுடனே வரையடித்தான். பூவிருக்கு விண்ணிருக்கு ஆயிருக்கு கனி ஊரீரே, பழுத்த பழ ஊரீரே, பழுத்த பழ ஊரீரே, பறையாடித்தார் வள்ளுவர். முதல்ல ஆண்டவன் சொன்னபடிதான் பறையடித்தான். ஆண்டவன் சொன்னபடி பறையடித்தார். அடி பறையடித்த ஒரு சடவு இருக்கு பாரு. மேல் வழி இருக்குல்ல, மேல் வழி வந்தா என்ன செய்வ? என்ன செய்ய முடியும்? எங்கனையும் வாரமா போய் நான் படுத்து சுக்கு தண்ணி போட்டு கொடுப்பா வீட்டுக்காரி. சுக்கு தண்ணி. ஆமா, இல்ல இறந்தும் போது. ஆனால் ஆண்டவராகிய பகவான் அடை வரையடிக்க வேண்டுமே என்று என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன செய்கிறார்? கல்லோடு வடி சாராயத்தை கலந்து அடிச்சார். கல்லோடு வடி சாராயம். ஆமா, கலந்து அடிச்சாச்சு. ஆமா, யாரும். ஆமா, போத வெறியில வாரா. போத வெறியில அப்படியே பறையடிக்க. வெள்ளாளருடைய தெருவிலை பார்ப்பாருடைய வீதியில, அந்த வீதியில வரும்போது அப்படி லேசா லம்புடான். லேசா அப்படி லாந்துதான். ஆமா, ஆமா, பார்த்தது குழந்தைகள், என்னப்பா நம்ம தெருவுல ஒரு புதுசா லம்பிக்கிட்டு வாராரு. என்னடா நம்ம ஒரு குடிகாரன் நம்ம தெருவுல வாரான. கல்லையும் மண்ணையும் தூக்கி எறிந்தார்கள். கல்லையும் மண்ணையும் வாரி அடித்தார்கள். யானைக்கு ரெண்டு கண்ணும் தெரியல, வள்ளுவருக்கும் ரெண்டு கண்ணும் தெரியல, திரு வள்ளுவனுக்கும் ரெண்டு கண்ணும் தெரியல. கல் மாறி மடல் மாறி கண் தெரியாமல் எறிந்த போது, அப்படி கல் மண்ணைய வாரி அடித்த போது ஆங்கார கோபம் கொண்ட வள்ளுவன் மாத்தி அடித்தான் பரயோசை. எப்படி எப்படி மாத்தி அடிக்கிறா? பழுத்த நல்ல பழ உரீர வரையடித்த வள்ளுவேடா, வரப்பட்டி வரையடித்த வள்ளுவேட, வரையடித்த வள்ளுவேடு, வரையடித்த வள்ளுவேடு, பறிவுடரை ஏகி வாரா. பறையடித்த மாறி அடித்திருந்தால்
முதல்ல பறை அடித்த மாதிரி அடித்திருந்தால் நம்ம உலகில் வயதார்களுக்கு மட்டும்தான் சாக்காலம். வயதானவங்களுக்கு மட்டும்தான் சாக்காலம். ரெண்டாம் தரம் அடிச்சாம் பாரு பறையோச. அந்த சின்னஞ்சிறு பிள்ளைகள் பார்த்த பார்வை எல்லா உதிர உதிர உதிரன்னு பூ உதிர, பிஞ்சு உதிர, காய் உதிர, கனி உதிர, கனி இந்த பழ உதிர எல்லாமே உதிர 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 உதிரனே அடிச்சிட்டான். அதான் காயிலையும் கருவிலையும் பூவிலையும் பிஞ்சிலையும் சாக காரணமே இந்த வள்ளுவன் தான். அந்த திருவள்ளுவன் பார்த்த பார்வைதான். ஆமா, பறையடைத்த வள்ளுவன் பரம கையிலை வருகின்றான். பரமன் கையிலை எங்கிரிமா மாலைக்கு வருகிறான். ஏய் வள்ளுவா, சொன்னொரு ஒன்றிருக்க சொல்லாறு அடித்தது என்னப்பா? என்னடா காரணம்? ஆண்டவனே மறிகுடித்த வெறியால் மறந்து விட்டு பறையடித்து. மறந்து விட்டு பறையடித்து ஏதோ கல்ல குடிச்சிட்டேன், கண்ண தெரியாம பறையடிச்சிட்டேன். வடி சாராயத்தை குடிச்சேன், எதை அடிக்கணுமோ யாபகம் இல்லாம அடிச்சுட்டேன். சரி, வள்ளுவன் மேல் குற்றமா மறுபண்ணின வேலையா? அந்த மது பண்ண என்று ஆண்டவனாக பெற்ற சாட்சாரி வருவான். அந்த ஜிபபெருமா காஞ்சூராங் கட்டை வெட்டி கட்டை சிமிழ் ஒன்று உண்டு பண்ணி கட்டை சிமிழ் உண்டு பண்ணி கல்லோடு வழி சாராயத்தை கலந்து அடித்து நல்ல பங்குனி மாசம் பகல் அடித்த வெயில்ல தூக்கி வச்சிட்டாரு. அப்படியே மத்தியானம் போல பகல் அடிச்ச வெயில்ல தூக்கி வச்சிட்டாரு. வெயில் அடிக்கி மது கொதிக்கி மது அப்படியே மின்னும் மண்ணுமா கொதிக்கி விண்ணும் மண்ணும் துள்ளுது. அப்படி ஜிமலுக்குள்ள துள்ளுகிறது. அவ சாராயம் கீழே போனா கல்லு மேல நிக்கி, கல்லு கீழே போனா சாராயம் மேல வரும். சாராயம் கீழே வந்தாதான் கல்லு மேல நிக்கி. அப்படியே உருண்டுகிட்டு பிறண்டுகிட்டு உருண்டுகிட்டு பிறண்டுகிட்டு உருண்டுகிட்டு பிறண்டுகிட்டு வருது. வரும் வரும் உனக்கு வரும். ஆமா, உருண்டுகிட்டு வருது. ஆண்டவரா ஆரிகரை கண்டராகப்பட்ட பகவான் ஆகாயிரு வள்ளுவர் மேல் குற்றமில்லை. அந்த மது பண்ணின வேளை தெய்வ திருவள்ளுவரை தெய்வ பூலோகம் அனுப்பி வைத்தார். தெய்வ பூலோகம் அனுப்பி வைத்தார். பிறக்கும் பிறக்கும் பிள்ளைகளை கொண்ட காரணத்தினால் பிறக்கும் பிறக்கும் பிள்ளைக்கு பேர் சாஸ்திரம் சொல்ல கிடவது. சரி என்ற ஆண்டவனுடைய கொடுத்து பகவான் மறுபடியும் பகவானும் படியடங்கு வாராரே சிவபெருமா இறையடங்க வாராரே வாராரே ஈகன் பகவானோ பகவானும் வரும் பொழுது வரும்போது பார்வதியால் உமையவேடு பகவான் படியளக்க வருகின்ற போது அம்மை லோகநாயகி உமா மகேஸ்வரியான பார்வதியாள் ஆகா இந்த ஆண்டவன் திறந்தோறும் படியளக்கிறேன் படியளக்கிறேன் என்று போகிறாரே. படியளக்கம் போறாரு. இந்த பகவான் படியளக்கிறாரா? வேறொரு பகவான் படியளக்கிறாரா? பட்டினி போட்டு படியளக்கிறாரா? பட்டினி இல்லாமலே படியளந்து வருகிறாரா? பட்டினி இல்லாம படியளந்து வருகிறாரா? பகவானை பரிசோதிக்க வேண்டுமே என்று ஒரு பக்க அரிசி பொங்கனா ஒரு குடும்பத்துக்கு காண மாட்டக்கு, ஒரு கணவன் மனைவிக்கு காண மாட்டக்கு. இவர் ஆளாக்கு நினைத்துக் கொண்டு அமணி எல்லாம் போறோம் போயிட்டு இருக்கிறாரு. அமணி எங்கும் படியளக்க போறேனே போறாரு. இந்த பகவான் தான் படியளக்கிறாரா? வேறொரு பகவான் படியளக்கிறாரா? வேறொரு பகவான் படியளக்காரா? பட்டினி போட்டு படியளக்கிறாரா? பட்டினி இல்லாமலே படியளந்து வருகிறாரா? பட்டினி இல்லாம படியளந்து வருகிறாரா? பகவானை பரிசோதிக்க வேண்டும் என்று அம்மையான உமையவள் அந்த ஆண்டவேனும் படியளப்ப அம்மையான உமையவள் பகவானோட படியளப்பை பார்வதியால் சத்தியவள்
சொரிக்கணும்ல ஜோதித்து பார்க்கணும் அல்லவா 8 நாள் கழிச்சு தானே வாராரு படியிலக்க போறோம்னு 8 நாள் கழித்து தானே வாராரு கண்டிப்பா பார்க்கணும் இவரை பரிசோதித்து பார்க்கணும் ஒரு விஸ்வகர்மாவை வரவழைத்தால் விரமுடைய பார்வரியா விஸ்வகர்மாவை வரவழைத்தால் விரமுடைய பார்வரியா ஆஞ்சோரம் கட்டை வேட்டி கட்டை டேமல் உண்டு பாணி என்னிலேங்க மலையாரியில ஒழுக விட்டே சிற்றெரும்பை சிற்றெரும்பதான் பிடித்து சீனி போட்டில் போட்டினாலே வேறு முந்தானையில் தான் முந்தானையில் தான் எங்களில் சொருகினாலே சொருகினாள் அந்த காத்து போகாத இடத்திலே எக்கலே சொருவினாள் எதிர்பார்க்கிறாள் ஈசனை ஆண்டவன்னைக்கு வரட்டும் படி அளந்து விட்டு பாப்போம் சரி 2 சிற்றெரும்பை பிடிச்சு அடைச்சாலா பிடித்து அடைத்தாள் அல்லவா 2 ஆணரும்பா இல்ல 2 பெண்ணரும்பா எம்மா 2 ஆணரும்ப பிடித்து அடைத்தா அடிப்பிடி சண்டை போட்டுருவான் வா வீரம் என்ன வான் தைரியம் என்ன ஏன் தைரியம் என்னம்பா ஆனா 2 பெண்ணரும்ப பிடித்து அடைத்தால் வா குடும்பி அவ கையில இருக்கா வா குடும்பி வா கையில இருக்கும் சரி சக்களத்தி போராட்டம் வந்துரும் வந்துரு ஒரு எறும்பு பெண்ணிலே ஒரு எறும்பை சேர்த்து பிடித்து அடைத்தா 2 பேரும் அப்படியே சந்தோஷமா இருப்பாங்க முகம் பார்த்த கஞ்சி குடிக்கலாம் அல்லவா ஆணிலே ஒரு எறும்பு வெண்ணிலே ஒரு எறும்பை பிடித்து அடைத்து ஏக ஜாலி சீரி வீட்டுக்குள்ளே அடைத்து செப்பாணி தரை போட்டு மேல் உந்தானிலை முடிந்து பார்வரியால் எக்களிலே சொருகினாள் எக்களிலே சொருகினால் எதிர்பார்க்கிறாள் ஈசரை வரட்டும் பார்க்கமா ஆமா அவரு இப்படி வாரம் படி இழக்க போறோம்னு அவர் பாடல பேருதாரு படி இழந்து பகவான் பரமை கையிலே வருகின்ற போது பரம வெள்ளியங்கிரி மாமலைக்கு வருகிற போது பகவானை கண்ட பார்வரி பாரப்பணிவிடை செய்வாள் அல்லவா தினசரி பாத பணிவிடை செய்வாள் அல்லவா ஆண்டவனை வணங்குவது உண்டு இல்லையா ஆண்டவனை பாத பணிவிடை செய்து வணங்குவாள் கோபத்தில் இருக்கல்ல பார்வரி அப்பா என்ன பகவானை கண்ட உடனே வடக்க பார்த்திருந்தவ தெற்க பார்த்து அப்படி மோரைய திருப்பிக்கிட்டா தெற்க பார்த்து இருந்தவா கிழக்க பார்த்து மோரை சாச்சி வச்சுக்கிட்டா ஏற்கனவே பெண்களுக்கு கோவம் வந்தா 1 முறை 3 முறையா இருக்கும்ல பெண்களுக்கு கோவம் வந்தா சும்மா வறுத்து கொட்டி போய் இருக்கு இரும்பு சட்டி மாதிரி அஷ்டலட்சுமி அத்தனை பேர் அங்கதானே இருக்குப்பா ஒரு முறை 9 முறை ஆகும் 9 முறை ஒரே முறை ஆகணும்னா மம்பட்டி கனியை மாத்தி தான் பிடிக்கணும் ஓகே அப்படிதான் பிடிக்கணுமோ போறேன் சரியா போச்சு அதுக்கு தான் அந்த ஒரு முறை போகும் படியிழக்க போகும்போது சந்தோஷமா தானே இருந்தா தாமரை போல இருந்தாலே அவ இப்ப என்ன ஒரு படியா இருக்கா என்ன பார்த்தும் பாராம இருந்து தெரிந்தும் தெரியாம பூசணிக்கா தடியங்க மாதிரி இருக்க மூஞ்சி தடியங்க மாதிரி இருந்தாலும் பரவாயில்லையே ஆளுமன பூசணிக்க மாதிரி எல்லாம் இருக்கு ஆண்டவன் அம்மையார உமையவரிடம் கேட்டார் பகவானிடம் என்ன கேட்கிறான் ஏண்டி அம்மா பார்வேரியே இருந்தா போல் மனஞ்சடைந்தாள் ஏண்டி அம்மா பார்வேரியே இருந்தா போல் மனஞ்சடைந்தாள் வாடாரே திருமுகங்கள் வாடி வார காரணமே வாடாரே திருமுகங்கள் வாடி வார காரணமே மலருகிற திருமுகங்கள் மலராத காரணமே தங்கத்தாளிகை இல்லை தடிப்பார வணங்கவில்லையா தானியவில்லை தடிப்பார வணங்கவில்லை பொண்ணு தாளிகை இல்லை பொற்பாரங்கள் பணியவில்லையா பொண்ணு தானியவில்லை பொற்பாதங்கள் பணியவில்லை பாரபாணி வீடைகள் பார்வரையே செய்யவில்லை ஏன் பார்வரி ஒரு படியாக இருக்கிறாய் எதற்கடி பார்வதி இப்படி படியாக இருக்கிறாய் ஆண்டவனை தாங்கள் கைலாசத்திலே தன்னன் தனிமையாக வைத்து விட்டு தன்னந்தனியா வைத்து விட்டு படியிழக்க போறீர ஆமா
இன்று பட்டினி இல்லாமல் படியிழந்து வந்தீர்களா? அன்னைக்கு பட்டினி இல்லாம எல்லோருக்கும் படியிழந்து வந்தீர்களா சுவாமி? பார்வதி, பகவானுடைய படியலைப்பிலை பட்டினி கிடந்தது கிடையாது பார்வதி. ஒரு நாள் இருக்காது பார்வதி. ஏன் பட்டினி கிடக்கு சிவனே? அப்படிலாம் இருக்காதடி பார்வதி. எண்ணாயிரம் அகலகோடு சீபசிந்து மக்களுக்கு, அந்த ஜீவசிந்து மக்களுக்கும் கள்ளுக்குள் இருக்கிறது ஏரைக்கும் கருக்குழி பிள்ளை முதல் மாங்கொட்டைக்குள் இருக்கிற பண்டு முதல் புளிய முத்துக்குள் இருக்கிற புழு முதல், அந்த புளிய முத்துக்குள் இருக்க புழு முதல் நான் பட்டினி இல்லாமல் தான் படியிழந்து வந்திருக்கிறேன். பட்டினி இல்லாம தான் எல்லோருக்கும் படியிழந்து வந்திருக்கிறேன். உனக்கு என்னடி சந்தேகம்? உனக்கு என்னடி தேகம் என் மேல? ஆண்டவனை என்னிடத்தில் 2 உயிர் பட்டினியாக இருக்கு சிவனே. அப்படிலாம் இருக்காதம்மா. இருக்கு இருக்கு. அப்ப காட்டடி பாப்போம். மேல் வந்தானிலே முடிந்திருந்த அவிழ்ந்து பார்த்தாள் பார்வரி. அவர்த்து மைத்தான் சிமிழை அழித்தேரும் பூவாயதேல தினையரேழு கவி கொண்டு சுத்தி வருகுறையா சூழவாட்டம் போடுறையா ஆடி பார்த்தாரே பகவானே, பார்த்தாரே பகவானே பார்வரியிட ஏறுகே. அறையில் இருந்தாலும் அரண் அறியாத மாயம் கிடையாது. அரண் அறியாத மாயம் என்பது கிடையாது பார்வதி. வைத்திருந்தாலும் சிவன் அறியாத மாயம் இல்லை. அந்த சிவன் அறியாத மாயம் என்பது உண்டா? என்னையே சோதித்திட்டாய் அம்மா. நீ என்னையே சோதித்து பார்த்திருக்கிறாயடி. ஆண்டவரை அடியா செய்த குற்றத்தை அரணாரே பொறுக்கணும். அரணே நீங்க தான் பொறுக்கணும் சுவாமி. ஏதோ தெரியாம செஞ்சிட்டேன். சிவனே நீங்க தான் பொறுக்கணும். 6 விடை 100 கொட்டு. 100 குற்றம் ஆண்டவரே பொறுக்கணும் சுவாமி. ஆண்டவனே தாங்கள் தான் பொறுக்கணும் ஆண்டவா. சரி, உமையவளை ஒரு நாளும் பரிசோறு யாரோ உமையவள். அந்த உமையவள் இன்று ஏன் பார்வதி என்னை புதுசாக சோதித்தாய்? எதற்கடி பார்வதி ஒரு நாள் இல்லாத திருநாளாக அப்படி சோதித்து பார்த்தாய்? ஆண்டவாயிரோ ஹரிகரை கண்டனான பகவானே, கரை கண்டனான பகவானே, தாங்கள் படியிழக்க போறேன் என்று சொல்லி படியிழக்க போறோம் தினசரி சொல்லி என்னுடைய கைலாசத்துல என்னை தனிமையாத்தான் வச்சிட்டு போறீர். அந்த கைலாசத்துல தன்னந்தனியாத்தான் நான் இருக்கிறேன். தனிமையாக இருப்பதற்கு எனக்கு மனம் கிடையாது. மனம் என்பது கிடையாது. உனக்கு என்ன வேணும் பார்வதி? என்ன பார்வதி உனக்கு என்ன வேணும்? கையில் வைத்து விளையாடே விளையாடே, கை குழந்தை ஒன்று வேணும், ஒன்று மடி வைத்து விளையாடே விளையாடே, மதுரை ஒன்று வேணும் ஐயா வேணும் ஐயா, கொண்டி கொண்டி விளையாடே விளையாடே, உலக ஒன்று வேணும் ஐயா வேணும் ஐயா. உனக்குன்னு 2 புள்ள தந்திருக்கம்மா. அழகான 2 குழந்தை தந்திருக்கேனம்மா. ஆனமாரி ஒரு புள்ள கொடுத்திருக்கிறேன், அழகான ஒரு புள்ள கொடுத்திருக்கேன். அழகான ஒரு குழந்தை கொடுத்திருக்கிறேன். இன்னும் மாடி உனக்கு பிள்ளை ஆசை போக மாட்டேக்கு. என்னம்மா பிள்ளை ஆசை போகல பார்வதி? மூத்த மகன் கணவரை பொறுக்கி வீங்கி, பொறுக்கி வீங்கி, இளைய மகன் வேலவரோ பொண்ணுக்கு வீங்கி, வேலவரோ பொண்ணுக்கு வீங்கி, குடும்பமே வீங்கியாத்தான் இருக்கு. குடும்பமே வீங்கியாத்தான் இருக்கு. எனக்கென்று உறவுகிற ஒரு பிள்ளை வேணும். தனக்கென்ற உறவுகின்ற ஒரு பிள்ளை வேண்டும். அந்த பிள்ளை எனக்கு எப்படி வேண்டும் ஆண்டவா? எப்படி எப்படி வேணும் ஆண்டவா? கடவனர் அறியாமேலை அறியாமலே கை
பகவானே புருஷன் இல்லாமலே பிள்ளை வேணுங்க. கணவன் இல்லாத கை குழந்தை எப்படி கிடைக்கும் பார்வதி? இல்லையா ஆண்டவரை, எனக்கு புருஷன் இல்லாத பிள்ளைதான் வேணும். வேலை பார்க்காம கூலியை கேட்கிறா. வேலை பார்க்காம கூலி எப்படிப்பா கேட்க முடியும்? அந்த கூலி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. கருவு இல்லாம ஒரு ஏறுமா? ஏறாது. வெள்ளை பேப்பர்ல சீனி எழுதி காப்பி போட்டா இனிக்குமா? அது இனிக்காதுதான் எல்லாருக்கும் தெரியுமே. ஜெமரி இல்லாம சித்திரை எழுத முடியுமா? முடியாது. ஏ பார்வதியா, நீ கணவன் இல்லாத கை குழந்தை கேட்கிடி எப்படி கிடைக்கும்? பகவானே கோவப்படாதரும். புருஷன் இல்லாம பிள்ளை நான் ஏன் கேட்க தெரியுமா? எதற்கு? புருஷன் இருந்த பிறந்த பிள்ளை சொன்னபடி கேட்க மாட்டேக்கு. சொன்னபடி கேட்க மாட்டேக்கு. அப்பனை போலவே அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த தாப்பா அலையுத மாதிரியே பிள்ளையும் அலையுது. அந்த அப்பன் குடமே பிள்ளைக்கு வரக்கூடாது. வரவே கூடாது. தகப்பன் இல்லாத பிள்ளைதான் வேணும். தாயுடைய குணத்தால் தான் பிள்ளை வேணும். ஏன் சொல்ல கேட்கணும். அப்படியா? அப்படியே பார்வதி. அப்படின்னா பார்வதி, கணவன் இருந்து பிறந்த பிள்ளையே சொன்னபடி கேட்க மாட்டாக்கா. கால் நொண்டி கை நொண்டியா இழுத்துக்கிட்டு அலையுதான். ஆமா. அப்ப கணவன் இல்லாத கை குழந்தை கேட்க அது உருப்படியா இருக்குமாடி? கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் அது வான் சொல்லும் கேளாது, ஏன் சொல்லும் கேளாது, உலகத்து சொல்லையே மீறிடுவான். அந்த உலகத்து சொல்லையும் மீறி நிற்பான். கேட்கான கேட்கலையா? எனக்கு கணவன் இல்லாத கை குழந்தை தான் வேணும். சரி, நீ பிடிவாரமா பிடிக்க. அப்ப நான் கூப்பிட்ட இடத்துக்கு வாடி. பக்கவாரத்துக்கு மருந்துண்டு. பிடிவாதத்துக்கு முடக்கு வாரத்துக்கு மருந்துண்டு. சரி. இழுப்பு வாரத்துக்கு மருந்துண்டு. சரி. நீ பிடிக்கிற வாரத்துக்கு மருந்துண்டோ? அதுக்கு ஒரு நாளும் மருந்து இல்ல. இருக்கு. சரி, மருந்து இருக்கு. மருந்து எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? வளைச்சு பிடிக்கணும். என்னத்த? மம்படி கணைய. ஓ, மம்படி கணைய மாத்தி பிடிக்கணும். மாத்தி பிடிச்சாச்சுன்னு வையன், வளைச்சு பிடிச்சு அடிச்சாச்சுன்னு வையன், பிடிவாதம் பேரும். அடா பாவி. ஆமா, பிடிவாதம் தானே. அத மாத்தி உனக்கு கொடுத்தா அப்படி இருக்கும். எனக்கும் பேரும். அப்புறம் என்ன? உன்னை கொடுக்க வேண்டிய ஆள்ல ஒரு ஆள் இல்ல. ஏன்டா பார்வதி ஒத்த கால்ல நிக்கால, கணவன் இல்லாத கை குழந்தை கேக்கிய, அந்த பிடிவாதத்துக்கு எப்படி கிடைக்கும்? இருக்கு பார்வதி, நான் கூப்பிட்ட இடத்துக்கு வா. கூப்பிட்ட இடத்துக்கு வா. அம்மடி கடைய மாத்தி ஒன்னதான் பிடிக்க சொல்லி இருக்கு. உனக்கு தான் அடி. சரி. எனக்கு அந்த நின்னா அடி குனிஞ்ச. ஏன் நீ பையன் மெலிஞ்ச பையனா இருக்கு, அதெல்லாம் அடி தாங்குவ. ஒரே அடி அந்த பிடி பேரும். ஒரு அடி பிடி போகுமா? ஐயோ, அப்பா அதோட நீ க்ளோஸ் முடிஞ்சது. ஓ, அந்த அளவுல அடிக்க. ஏ பார்வதி, ஏ பார்வதி, கூப்பிட்ட இடத்துக்கு வாமா. நான் கூப்பிட்ட இடத்துக்கு நீ வருவையானா கண்டிப்பாக குழந்தை தருகிறேன். ஆயிரங்கால் மண்டபத்திலே 32ஆம் தூணிலே முரசுமணி மண்டபம். அந்த முரசுமணி மண்டபம். மாணிக்க விளக்கு, மரகரி விளக்கு, மணி விளக்கு. மணி விளக்கு, தொண்டார மணி விளக்கு சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது பார்வதி. அப்படி எரிந்து கொண்டு இருக்கும் பார்வதி. மேல் முந்தானை ஏந்து ஏந்து குழந்தை கண்டிப்பா கிடைக்கும். உனக்கு கண்டிப்பாக முதலை என்பது கிடைக்கும். அம்மையார பார்வதியாட ஆயிரங்கால் மண்டபத்திலே, ஆயிரங்கால் மண்டபத்திலே 32ஆம் தூணாரே முரசுமணி மண்டபத்தில் விளக்கு, மரகர விளக்கு, மணி விளக்கு எரியுரையா. எங்க எரிகிறது? 32ஆம் தூணிலே எரிகிறது. துண்டகார மணி விளக்கு சுடர்விட்டு எரியும் அம்மையார பார்வதியாள் ஏந்தினாள். ஏந்தினாள் 40 நாள் ஏந்தினாள். 40 நாள் ஏந்தினா பார்வதி. குழந்தை கிடைச்சதா? கிடைக்குமா? 41 நாளையிலே தூண்டார மடிவிளக்கை பகவான் அடே பெருவிரல் கொண்டு பார்வதிக்கு தெரியாமல் மெல்லவே தோண்டி வைத்தார். அப்படியே பெருவிரல் கொண்டு மெல்லவே தோண்டி வைத்தார். மொள்ளும் மொழுவென்று 3 சுடர் சொட்டு 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 அப்படின்னு விழுந்தது. முத்து போல் விழுந்தது. முத்து போல் விழுந்தது. மடி கடத்தது. கூட்டி பிடித்தார். ஆணரிடம் கொண்டு ஓடோடி வருகிறாள். ஓடோடி பார்வதி எங்கே வருகிறாள்? சிவபெருமானிடத்தில் ஓடி வருகிறாள். பார்வதி ஓடி வருகிறாள். முந்தானை விரித்தாளையா, 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 இருமுறையா, இருமுறையா,
மொழியுமில்ல 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 முண்டமாக உள்ளுடையா உள்ளுடையா என்ன கால் இல்லை கை இல்லை வாய் இல்லை வயிறில்லை மூக்கு இல்லை மொழி இல்லை பேச்சு இல்லை மூச்சு இல்ல மக்கு முண்டமா இருக்கு மரம் முண்டமா இருக்கு மொட்டு பொழுக்கணும் நான் வாய் இல்ல வயிறு இல்ல கை இல்ல கால் இல்ல நான் தாயம்மர்த பால் எப்படி கொடுக்க முடியும் டேய் பிரம்மா பிரம்மா நீ தானடி கேட்ட புருஷன் இல்லாம பிள்ளை வேணும்னே அந்த பிள்ளை பிடிதாண்டி இருக்கும் டேய் பிரம்மா அந்த குழந்தையை உருப்பிடித்து கொடுடா பிரம்மா உருப்பிடிப்பா பிரம்மன் உருப்பிடித்தான் பேரான ஈசன் உயிர் கொடுத்தான் பேரான ஈசன் உயிர் கொடுத்தான் என் பெருமான் கண்ணரோ கண் திறக்கின்றான் கண்ணனோ கண் திறக்கிறான் அந்த பிள்ளைக்கு என்னையா பேர் கொடுக்கின்றான் என்ன பெயர் கொடுக்கிறான் அவன் சுடர் ஒளி பிறந்த பிள்ளை பிறந்தவில்லை பிறந்த பிள்ளை பிறந்தவில்லை என்று பெயர் கொடுத்தானோ முத்தூரு மாநகரிலே ஆளுகின்றாரே அழகுபுரத்தா அழகுபுரத்தான் சுடல மாடல் சுடலை மாடே சுடலை மாடல் சுடலை மாடே மாடல் சுடலை மாடே
ஒரு பிள்ளைக்கு ஒரு பிள்ளை ரகசியம் பேசுறாப்பா. ஒரு பிள்ளைக்கு ஒரு பிள்ளை என்ன ரகசியம் பேசினாள்? இலே தம்பி, ஏய் முண்டா, ஏடா ஏடா ஏ முண்டா, லேசா இப்பந்தான் வயிறு பசிக்கு. என்னடா நீ பாட்டு அங்க படுத்துக்கிட்டு எனக்கு வயிறு பசிக்கிட்டா. அம்மா கொடுத்த அமிர்தம் எனக்கு அரை வயிறு கூட நிறையலையப்பா. நிறையவே இல்லையப்பா. நாவு நிறையவில்லை, நல்ல வயிறு நிறையவே இல்லை. வயிறு நிறைய அண்ணன் மறந்த வேணுமானால் நான் வயிறு அறியே அண்ணார்ந்த வேணுமானால் எங்கே போகணும் எங்கே போகணும் தெரியுமா? எனக்கென்று ஒரு இடம் இருக்கு. எனக்கென்று ஒரு இடம் இருக்கிறது. நான் தில்லவனோ போக வேணும், போக வேணும், ஆட வேணும். மகனே பாரடை போல் இருந்தவன் பனை போல் வடிவம் கொண்டான். பனை போல் வடிவெடுத்தான். குழந்தை போல் இருந்தவன் கொடி மரம் போல் வடிவம் கொண்டான். வடிவெடுத்தான். அவன் அப்பரான ஈசன் மகன் ராமாரிஷாமன் கரிஜாம வேளை வருகிறான் மையான சுடுகாடு. மையான சுடுகாடு எப்படி வருகிறான்? பாலனை போல் இருந்தவன் பனை போல் வடிவம் கொண்டான். பனை போல் வடிவெடுத்தான். குழந்தை போல் இருந்தவன் கொடிமரம் போல் வடிவம் கொண்டு கொடிமரம் போல் வடிவெடுத்து அவன் தலையில் ஒரு குல்லாவா
சுடரமாயாண்டி சுடலையோடு வர்றா 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 ஆகாச போத்தியா வாரா வருகிறா ஆண்டவன் ஈகன் மகரே ஈகு மகனே அப்பராரமாயாண்டி மையானம் மையான எப்படி வருகிறாய் தில்லை வரகாடாதிலே செஞ்சுடர் களத்திலே சுடர் களத்திலே வந்து மையான காடாதில ஆமா இந்த மாடல் அழகபுரத்தான் சுடல் ஐயா ஐயா அழகபுரத்து மாயாண்டி பரும்பு சொல்லாரவயம் பரும்பு ஐயா சுடலை மாடை அஜமான் என் துறை சிங்கம் இல்லையாவ பரும்பு சுடலை கருத்த பாண்டி அழகபுரத்தாம் பரும்பு சுடலை பரும்பு சுடல் அழகபுரத்தான் வருகிறானே மையான சுடுகாடு மையான சுடுகாடு அதில் வர காடாரில ஆமா அந்த செஞ்சுடர்களும் அதில அழகபுரத்தாம் பரும்பு சுடலே சத்ராரி முண்டனோடு பந்தங்கையுமாக ஓடி வாராந்தில்ல வனக்காடு மையான வருகிறானே மாயாண்டி ஆடாரிலை சுடல 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 தாயே வந்தில்லே வன காடரிலை காடாரிலே அந்த மூர்த்தி தில்லவன மாறிலே மையான களத்திலே மாண்ட பிணம் வேகுது மாண்ட பிணம் இருந்து வேகுறது எண்ணெய் எருவடிக்கு ஈரம் மண்ண மேல் பரப்பி தூள எருவடைக்கு சுத்தி வர மண் போட்டு அந்த சுத்தி வர மண் போட்டு கட்டையில தீ பிடித்து சும்மா கதா கதான்னு வேகுது அப்படியே கதா கதா கதான்னு வேகுது யமதரும ராஜாக்கள் 7 பூதம் துருத்தி போடுறான் 7 பூதம் துருத்தி போடுகிறான் ஆமா என்ன சாரி பெண் இருந்து வேகுறா அந்த பிராமண பெண் இருந்து வேகுதா வேறியர் குல பெண்ணால் 7 மாத்த சூலி அந்த 7 மாத்த சூலி தலப்புள்ள சூலி மையாரத்தில் வேகுறாப்பா அந்த மையாரத்தில் வேகுதாம்மா நெய்யா எடவி உருவி வாரா நெய்யா உருகுதா என் அப்பனாரையன் அழகபுரத்தாம் பரும்பு சுடலை அழகபுரத்து மாயாண்டி பரும்பு சுடலை ஐயா ஆனப்பந்தம் ஒரு கையிலே அழகபுரத்தாம் பரும்பு சுடலை ஐயா சுடலை ஐயா அழகு தடி ஒரு கையிலேயே தடி ஒரு கையிலேயே அழகபுரத்தா ஐயானோ அங்குள்ள
தில்லவனமாதிலை அப்பன் மாயாண்டி ஈழன் மகரே அழகபுரத்தாம் பரும்பு சுடலை சத்ராரி முண்டரோடு சத்ராதி பரும்பு சுடலையோடு அவலத்திருந்து இடத்தவாரா அப்பரான அழகபுரத்தாம் பரும்பு சுடலை அழகபுரத்து பரும்பு சுடலை என்ன அழகபுரத்தானே என்ன ஐயா பரும்பு சுடலை அழகபுரத்து மரும்பு சுடலை அதாளி போடுகிறான் துட்டு செய்கிறான் ஆமா மையானம் வருகிறான் மையாரம் கொள்ளையிடுகிறான் பழையபடி தொட்டிலுக்கு வருகிறான் எப்படி வருகிறான் ஆஹா மின்படுத்த புள்ள போல படுத்த பிள்ளை போல அதே தொட்டில போய் படுத்துக்கிட்டாரு யாருக்கும் தெரியாம மின்படுத்த பிள்ளை போல தொட்டில போய் படுத்துக்கிட்டான் அம்மா கருக்கல்ல போட்டு அழகா நித்திரை செய்து கொண்டிருக்கிறாள் கருக்கல்ல தொட்டில போட்டு அழகா அம்மா நித்திரை பண்ணுதா விடிய வரைக்கும் தூங்கிட்டோம்னா என்னடா மக்கு பயவுள்ள மண்ணு மாதிரி தூங்க நினைப்பா இல்லையா என் மக்கு பயவுள்ள தொட்டில தான் போட்டிருக்கமே மண்ணு மாதிரி அங்கன கிடந்து தூங்குதிய என்று வயிறு படித்த உள்ளை ஓர் அப்பரான சுடலை அப்பனான ஈச மகனானமாயா அண்டி சுடலையா அடே விம்மி விம்மி அழுதாப்பா விம்மி 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 அழுகிறான் அவன் அழுதா அழுத பிள்ளை தானே பால் குடிக்கும் அழாத பிள்ளைய பால் குடிக்கும் இந்த மாதிரி வாரமா கம்முன்னு படுத்து தூங்கும் ஆமா அப்படி அம்மையார பார்வரியா தொட்டிலை நீக்கினாள் அப்படி ஓடோடி வந்து தொட்டிலை நீக்கினாள் ஒரு பிள்ளை வயிறு பசித்து அழுகிறாரே நமது பிள்ளை வயிறு பசித்துல ஆளுதான் பால் சாப்பிடணுமே என்று தொட்டிலை நீக்கி குழந்தையை தூக்க வருகிறாள் ஓடோடி வருகிறார்
இதற்கு முன்பதாக பிள்ளைய தூக்க போனா பிள்ளை மேல பிச்சிப்பு வாட கப்ப கப்ப கப்பான்னு மணக்கும். மல்லிகை வாட சந்தன வாட சவ்வாது வாட அடிக்கும். அன்னைக்கு என்ன வாட அடிக்கு? அந்த பிள்ளை மேல் சமவாடை பிறவாடு அடிக்க கண்டா சமவாட பிளவாட தாறுமாற அடிக்க கண்டாள். மையானத்துக்கு போன பிள்ளை மேல பன்னீர் வாடை அடிக்கும், சந்தன வாட சவ்வாது வாடை அடிக்கும். ஒரே நாத்தம் பிண நாத்தம். ஐயா சவச்செடியையும் பிணச்செடியையும் தாறுமாற வீச கண்டா, செடியும் இளச்செடியும் தாறுமாற வீச கண்டா. பிள்ளையாக தெரியலைய பிழந்தினியா தெரியுடையா? என்ன பிள்ளை மேல ஒரு படியா வாடை அடிக்கி? என்ன இதுக்கு முன்னாடி சந்தன வாட சவ்வாது வாட அடிச்சது பெண்ண ஒரு படிய வாட அடிக்கி அடே தரையில போட்டா மாமிஷத்தை கலந்துட்டாரே பாவி. ஆண்டவாயரா ஆரிகரை கண்ட கரை கண்ணனான ஜாதி என்றுமனே மாமிஷே மங்களம் தரினால் பிள்ளையாக தெரியலையா? திங்க விருந்திருக்கான் இவன் மதளையாக தெரியலையா? மாடனாக தெரியுது. மாடனா தெரியுதே, பிள்ளையா தெரியலையே. பிள்ளையா தெரியலையே, பியாயா எல்லாம் இருக்கு. அவன் இந்த மொழி முடிச்சாம்னா பிள்ளையா எங்க இருப்பான்? மோந்து மோந்துலாம் பாக்காம பக்கத்துல என்னத்த பிணத்தையா? ஆமா பேமொழிலாம் முழிக்கான். பேமொழியா? திருட்டு மொழி. திங்க தெரியாம தின்னு போட்டு எல்லாம். ஏய் நீ முழிப்ப திருட்டு மொழி. ஓ நான் தான். அவன் சொடல, அவன் பேமொழி தான் முடிப்பான். ஏன்டா மூட்டத்தை பிரிக்க போறான், பக்கத்துல யாரும் நிக்கா, பேய் கொல்லிவா பிசாசு அப்படின்னு சுத்தி சுத்தி முழிக்கான் உருண்டுகிட்டு பிறந்து. ஆகாயிரி பிள்ளையாக தெரியவில்லை. இது பிணந்திங்கயா பிறந்திருக்கிறது. பிள்ளையாக தெரியலையே பிணந்திங்க பிறந்திருக்கான். பிள்ளையாக தெரியலையே பிணந்திங்க பிறந்திருக்கான். மலையாக தெரியலையே மாடனாக பிறந்திருக்கான். மலையாக தெரியலையே மாடனாக பிறந்திருக்கான். பிள்ளையாக தெரியலையே கொள்ள ஓட பிறந்திருக்கான். கொள்ளையிட்டுட்டாரே அத்தை சாமம் போல கொல்ல விடுதான காலை பிடிச்சலாம் இழுக்கா. இந்த நல்ல பிள்ளையாரு பிள்ளையாரி எனக்கு ஆகாது ஆகாது எனக்கு ஆகாது ஆகாது. கைலாசாகாது. கைலாசத்துல பிழை இருந்திருக்கு. மெதுவா போலாம் நாளை ஆமா மெதுவா என்னைக்கு போயிச்சாரு? என்ன செய்ய முடியும்? ஆமா நேரம் கண்டு போகணும்ல. மெதுவா நேத்து போனான், இன்னைக்கு போக மாட்டான். பூரா ரேஸ் வண்டியில போனா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எங்க ஐயா வீரமா நிப்பா அழகபுரத்தான். ஓ வெள்ளிக்கிழமை. ஆமா சரி. அந்த கிழக்கு இருக்கு மையானம். எங்க இருக்கு? தெக்க இருக்கு. அவன் மெல்ல போவான் மெல்ல வருவான். எங்க இந்த வெயில் நேரத்துலயா? அதுக்கு என்ன செய்ய முடியும்? வெடிக்கணும் போயிட்டு அப்ப வெடிக்கணும். வெயில் எல்லாம் என் மாயாண்டிக்கு குளிர்ந்து இருக்கும். குளிர்ந்து இருக்கு. குளிர்ந்து குளு குளு வருவான்ல என் மாயாண்டி கொஞ்சம் நேரத்துல அழகபுரத்தான் சுடல. ஐயா என் அப்பரான அழகபுரத்தான் பரும்பு சுடலை மாடல். பரும்பு சுடலை மாடலும். ஆகா என் அம்மையார உமையவள் பார்வதி. பார்வதி மாமிஷத்தை கலந்ததினால் இவன் மாணிக்க கைலாசத்தில் ஆகாது. மாணிக்க கைலாசம் ஆகாது. கைலாசத்துல பிணை இருந்திருக்கு. இன்னைக்கு நல்லா தின்னுட்டான். நாளைக்கு கைலாசத்துல பிணை இல்லேன்னு வச்சுக்கோ. மையானத்துல பிணை இல்லேன்னு வச்சுக்கோ. ஒன்னு எண்ணியும் ஜாலியும் முடிச்சிருவான். கண்டிப்பா இரவோட இரவா ஒன்னு எண்ணியும் ஜாலியும் முடிச்சிருவான். ராத்திரியை தூக்கி முடிக்கிற மாட்டான். நைட்டோட நைட்டை தூக்கி முடிக்கிற மாட்டான். மாமிஷம் கலந்த பிள்ளை மாணிக்க கைலாசத்துக்காகாது. மாணிக்க கைலாசம் ஆகாது என்ற அம்மையார பார்வரியா தரையிலே விட்டறிந்தாள். அந்த தரையிலே தூக்கி எறிந்தார். என் மகனே மாயாண்டி சுடலை மாடா. என் மகனே அழகுபுரத்து பரும்பு சுடலையா. என் மகனே சுடலை ஐயா எனக்கு வைத்த கண்மாணியே கண்மாணியே மாமிஷம் கலந்த பிள்ளையே மாணிக்க கையிலே ஆகாரேடா ஆகாதேடா. பூலோகம் போக வேணும் போக வேணும் பொல்லார சுடலை ஐயா சுடலை ஐயா. சுடலை
பூலோகம் தாண்டா போகணும். நீ பூலோகம் தான்ப்பா போகணும். அப்பா ஐயா, பூலோகம் போவதா இருந்தா நான் சும்மா போக மாட்டேன். நான் சும்மா போகவேனா, கைலாசத்திலே கால் நிறுத்தணும். கைலாசத்துல கால் நிறுத்தி 8 நாளா நான் வீட்டுக்களம் பார்க்கணும். 8 நாளா நான் வீட்டுக்களம் பார்க்கணும். பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடம், நீ போக சொல்வது ஒரு இடம். போக சொல்வது ஒரு இடம். கைலாசத்திலே பிறந்திருக்கிறதுக்கு அடையாளம் வேணாம் பாப்பா. என்ன அடையாளம் கேட்க? கொடைவிழா கேட்கிறான். கொடைவிழா கேட்க. என் அப்பரானவாய் ஆண்டு ஈசன் மகனாகப்பட்ட சுடலைக்கு மகனை சுடலைக்கு கைலாச வாழநிலை வடக்கு கோட்ட வாசலை ஈசார பார்வையில் அந்த ஈசான பார்வையில் ஒரு சின்ன பீடத்தை அமைத்து ஒரு தேங்காய் பழத்தை உடைச்சு வச்சு பச்சரிசி சாதத்தை கத்தரிக்காய் குழம்பு வச்சு படப்பை ஏத்திட்டான். அப்படியே பச்சரிசி சாதத்தை பொங்கி அமுது போட்டு படப்பு போட்டு தேங்காய் பழம் ஒரு தேங்காய் 2 பழத்தை வச்சு 2 பத்தி குச்சியை வச்சு மாயாண்டிக்கு பூஜை பண்ணதா. அவ ஏத்துக்கிடுவானாப்பா? அந்த அழகுபுரத்து மாயாண்டி ஏத்துக்கிடுவானா? முதல்ல அந்த பீடமே எனக்கு பிடிக்கலன்ட்டா. அந்த மண் பீடமே எனக்கு பிடிக்கலன்ட்டா. என்ன வேணும் மகனே, உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? எனக்கு பீடம் பிடிக்கலப்பா. எப்படி பீடம் வேணும்? எனக்கு 8 அங்கார பீடம் வேணும். ஏணி வைத்து மாலை சாத்தி கும்பகலசம் ஏற வேணும். குச்சி மாலை ஆற வேணும். கருப்பு கொண்டு முகம் கொடுக்கணும். கண் மூக்கு செவி கொடுக்கணும். தேங்காவள உடைக்க வேணும். தீப கற்பூரம் கொடுக்க வேணும். ஒரு கோட்டை அரிசி வாங்கி ஒரு படப்பா போட வேணும். அறுத்தறியணும் 6 கோழி, எடுத்தறியணும் 7 கிடா. சூலாடி ஒரு வரேன சூலு பன்றி ஒரு வரேன இருக்கு 6 நல்ல நிலையோ 6 நல்ல நிலையோ அத்த சாமோட்டு சாம ஊட்டு வேண்டும். 6 நிலைய வேணும். அத்த சாம ஊட்டு வேணும். 7 நிலைய வேணும். எனக்கு ஏம சாம ஊட்டு வேணும். ஏம சாம ஊட்டு வேணும். ஒரு கோட்டை அரிசி ஒரே படப்பு. ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரே படப்பு. என் தம்பி இருக்கான் பாரு முண்டை. என் தம்பி இருக்கான்ல முண்டை. அவனுக்கு எழுத்தால போடு பீடத்தை. எனக்கு எழுத்தால போடு பீடத்தை. முட்டையோடு முருங்கைக்காடு சட்டியில சோறு வச்சிருந்தான். சட்டி சோறு மண் சட்டியில வைப்பா. கன்று முடியாத வென்று குட்டி கருத்த பாண்டி தம்பிக்கு பலி கொடுக்கணும். பலி கொடுக்கணும். ஆமா, தேங்காய் பழ படப்பைய மாறு வரைக்கும் நிக்கணும்ட்டான். தேங்காய் பழம் படப்பு. இந்த உலகத்துல எத்தனை கனி வகை இருக்கும்? மழை கனி இருக்கும். அத்தனை கடுகையும் முன்னால வந்துடணும். என் படப்புல ஏத்தனமுங்க. ஆமா, ஆண்டவரார ஈசன் மகரான மாயாண்டி. ஈசன் மகரான மாயாண்டி ஐயா. 7 வருங்கட்டனுங்காரானை கரும்பன்றி சூராடி சூலுப்பண்டி துள்ளும் மறித்து வளங்குட்டி. துள்ளும் மறித்து வளங்குட்டி. இந்த கடைசி பரன் இருக்கு பாரு. கடைசி பரன். அதுல ஒரு நரபலி ஒண்ணு கொடுக்கணும். நான மனிதனை பலி கேட்க. அவன் மனுஷனை பலி கேட்க. நரைச்ச தலை யாரும் இல்லையே. நரைச்ச தலைய கேட்கல. சரி, மனிதனை பலி கேட்க. மனிதனை உயிரோடு பலி கேட்க. எந்த பலி கேட்டாலும் தருவேன். அழகுபுரத்து மாயாண்டி எந்த பலி கேட்டாலும் தருவண்டா. ஆனா நானே படைத்து நானே என் பிள்ளைகளை பலி கொடுக்க மாட்டேன். உனக்கு தரமாட்ட மகனே. அப்பா, அந்த பலி வாங்காமல் இந்த மாயாண்டி செல்ல மாட்டேன். இந்த கைலாசத்தை விட்டு செல்ல மாட்டேன்பா. ஆண்டவனுக்கு கண்ணீர் பெறுகிறது. கண்ணீர் பெருகினது. திருடர் கன்னிமார்கள் 2 பேர்கள் நடனமாடினாள். ஆண்டவன் கண்ணீர் விந்து பூமியிலே விழுந்தது. அந்த பூமியிலே விழுந்தது. ஆண்டவனரை பெருவிரல் கொண்டு தோண்டினான். மெல்லவே தோண்டினான். அதிலே ஒரு மகன் பிறக்கிறான். அதிலே ஒரு மகன் எப்படி பிறக்கிறான்? ஒரு கையிலே பேய் முகம், ஒரு கையிலே மணிமகுடம். ஒரு கையிலே மணிமகுடம். மணிமகுடம். ஆஹா, இந்த பேய் முகத்தை கண்ட அழகுபுரத்தாஞ்சுடலை. அழகுபுரத்து மாயாண்டி சுடலையா.
அண்ணி சுடல ஐயா ஆராளி போடுறாப்பா அட்டா ரொட்டி பண்றாப்பா ஆதாளி போடுகிறான் அட்டா துட்டி பண்ணுதான் சேட்டை பண்ணுதான் கண்ணீர் வெந்தல் பிறந்த நாள் நீ கனியா பிள்ளை அந்த கனியா பிள்ளை பூமியை கிளறி பிறந்தது நாளி கிணியா பிள்ளை நீ கிணியா பிள்ளை மணி மகடத்தோடி பிறந்த நாள் மகடக்கார பிள்ளை என்று பட்டம் மகடக்கார பிள்ளை என்று உனக்கு பட்டம்பா நீ ஆண்ட என்னப்பா கேட்ட ஏ மாயாண்டி அழகுபுரத்தா நீ என்னடா கேட்ட நரபலி கேட்ட நரபலி கேட்டல்ல இந்த மகன் உனக்கு நரபலி ரத்த வாட தருவான் நரபலி ரத்தை வாடை தருவா கைவெட்டு நாக்கு வெட்டு கனியாப்பிள்ள ரத்தம் கொடுப்பா இந்த கனியாப்பிள்ள உனக்கு ரத்தம் தருவான்டா ஆண்டவரான ஈழன் மகரே ஈழ மகளான மாயாண்டி சுடல் ஐயா மையான தரளவே அணும் தரளே சாப்பிடுது காலையில என் படப்பு போட்டு என் பிள்ளைகள் தானே சாப்பிடுது உருண்ட சார வேணும் மையானத்துக்குங்க ஒரு உருண்ட சாதம் எனக்கு வேணுப்பா மையானத்துல ஆலயத்தில் வடப்பு போட்டு அத்தனை படிகளும் செய்து அத்தனை படிகளும் செய்து காத்தடித்தால் இலையாடாறு காவு கொள்ளக்கூடிய வேளை அந்த காவு கொள்ளக்கூடிய வேலை நெஞ்சிருந்தால் நெஞ்சருக்கும் நடுச்சாமம் போல நடுச்சாமம் போல இல குலுங்காம நிப்ப இந்த சுடல இல குலுங்காம மையானத்துல நிப்பண்டா எனக்கென்று பிறந்தானே தெய்வக்கடியா பிள்ளை தெய்வக்கடியா பிள்ளை மண் உலமுடிலே கருஞ்சாவல் ரத்தம் கரும்பன்றியின் ரத்தம் கருங்கிடாயின் ரத்தம் கனியா பிள்ளை ரத்தம் கனியா பிள்ளை ரத்தம் ரத்தம் சோறும் கலந்து மண் உலமுடிலடி வைக்கணுப்பா உலமுடியில வைக்கணும்பா யார் மேல் மனம் கொண்டு வாரேன் அவன் பின்னும் அவன் பின்னும் எனக்கென்று பிறந்தான என் மகன் தெய்வக்கடியா பிள்ளை தெய்வக்கடியா பிள்ளை அவன் முன்னும் மார்பிலே வேஷையிட்டு மையான கரணி கொண்டு வரணுப்பா மையான கரைக்கு நீ கொண்டு வரணும் மகனே மையானத்தில இந்த அழகபுரத்தான் பரும்பு சுடலாம் அந்த பரும்பு சுடல ஆகாசமா நிப்பண்டா என் மகன் தெய்வக்கடியா பிள்ளை என சொல்லி கூப்பிடுவான் எப்படி சொல்லி அழைப்பா ஏய் பேய்களுக்கு ராசாலிய பேரு பெற்ற ஏ பேய் தேவார பேய் தேவாத எந்தாபடி வாங்க வேணா வாங்க வேணா என்னொரு அழல் கொடுப்பேன் அப்படியே ஒரு அலர் கொடுப்பேன் வாங்க மாட்டேன் வாங்கவே மாட்டேன் என் மகன் ஏய் பேய்களுக்கு ராசாளி ராஜாளி பேய் படைக்கும் தளபதி அழகபுரத்தான் பரும்பு சுடல பரும்பு சுடல நேரம் தவறுதுடா வாங்க வாங்க இந்தாபடி அறிவோ மச்சான் மண் உலமுடைய ஆகாயத்துல வாங்கி செல்வண்டா மார்க்கமா வாங்கி செல்வண்டா நிக்கட்டா நின்னு போகட்டா நின்னுப்பா எனக்கு வட்டி வந்திருக்குடா முதல் வரல வருஷம் வட்டியை வாங்கி தந்திருக்க அடுத்த வருஷம் இதே மாதிரி ஒரு சாதம் வாங்கி தாடா என் அப்பராரமாயாண்டு ஈசன் மகனே ஈழ மகனே மையான திரளையோடு திரளையோடு மணிமகளிடம் தட்டி வாரா தட்டி வாரா திரளையோடு திரளையோடு அழகபுரத்தாம் பரும்பு சுடல அழகுபுரத்து பரும்பு சுடலை இதெல்லாம் உனக்கு கைலாசத்துல கிடைக்காது பூலோகத்துல உண்டு பூலோகத்துல என் மக்கள் உனக்கு தருவாங்கப்பா கவலைப்படாத ஆனா கைலாசத்துல உனக்கு தரமாட்டோம்ப்பா கிடைக்காதுப்பா ஆமா அப்பா எங்க அம்மா என மாமிசத்தை சாப்பிடனே வேண்டான்ட்டாப்பா வேண்டான்னு தூக்கி எரிஞ்சிட்டா எனக்கு ஒரு தாய் வேணும் தாய் என்பது வேணும் பிரம்மனுடைய பீடத்தில் ஆண்டவன் பிரம்பு கொண்டு தட்ட பிரம்பு கொண்டு தட்ட பிரம்பிலே ஒரு பெண் பிறக்கிறாள் பிரம்மன் பீடத்தில் ஒரு பெண் பிறக்கிறாள்
இருக்கிறார். பிரம்பில் பிறந்தவள் பிரம்மு. பிரம்மு. பிரம்மன் பீடத்தில் பிறந்தவள் வேட்சி பிரமராட்டுடை. வேட்சி பிரமராஜுதை. என் தாயான வேட்சியோடு பேச்சியோடு இல்லவரே வேட்சியவா வேட்சியவா சுடுகாட்டு வேட்சியவள் ஆக்குவர மடைக்கு வர அருக கோடி வரங்களை வாங்கினார்.
அதிக கோடி வரத்தை வாங்கினாள். கொல்லவரம் எல்லவரம் கொடுக்கு வரம் அழிக்கு வரம் தீராத நோயெல்லாம் திருநீட்டார தீர்க்கக்கூடிய வரம். திருநீட்டால் தீர்க்கக்கூடிய வரம். வரங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு அப்பன் அழகபுரத்தான் உடலை பரும்பு சுடல அழகபுரத்தான் வரங்கள் எல்லாம் வாங்கினாரே ஐயா எங்க எங்க ஏகிவார் எங்க எங்க ஏகிவார் ஈகமாக வடநாடு போகும் பிள்ளா வாய்ந்த பிள்ள கருப்பசாமி திருவையுள்ள இருடப்பரு மேல்நாடு போகும் பிள்ளாள் வேர்வை வெட்டடா முடியே தென்னாடு போய்வார் தென்னாடு போய்வார் செல்ல பிள்ளை சுடர் ஐயா அழகபுரத்தான் சுடலையோடு அழகுபுரத்து மாயாடு சுடலையோடு வடநாடு ஓகம் பிள்ளாய் வாய்த்த பிள்ளை கருப்பசாமி கருப்பா கீழ்நாடு ஓகம் பிள்ளாய் கிருபையுள்ள இருளப்பரே இருளப்பா மேல்நாடு ஓகம் பிள்ளாய் மேனு பெற்ற சட்டாமுடி தட்டாமுனி நான் தென்னாடு புறப்படுதப்பா நான் தென்னாடு போய் வாரண்டா என் செல்ல பிள்ளை மாயாண்டி ஈகன் மகரே ஆக்கு வர மழைக்கு வர அரிகளை வாங்கினான் அதிக கோடி வரத்தை வாங்கினான் கொல்லவரம் எல்லவரம் கொடுக்கு வரம் அழிக்கு வரம் அழிக்கு வரம் தீராத நோயெல்லாம் திருநீட்டார தீர்க்கக்கூடிய வரங்கள் திருநீட்டால் தீர்க்கக்கூடிய வரங்கள் அடி வரங்கள் எல்லாம் வாங்கி கொண்டிருப்பனான அழகபுரத்தான் பரும்பு சுடலை அழகபுரத்து பரும்பு சுடலை எங்க எங்க ஏகி வார ஏகி வார இரப்பரார ஈசன் மகராகப்பட்ட மாயாண்டி சுடலை வருகிறார் ஆண்டவரார ஆரிகரை கண்டரார பகவானிடத்தில் அழகபுரத்தாமாயாண்டி எங்கே வருகிறான் ஈசன் மகரானவள் அவன் கையில நாடும் மல்லை கடந்தாள் மாடல் மாடல் மகனே மாயாண்டி சுடலையா ஆண்டவரான ஈசன் மகரே மகனே ஆண்டவன் வரத்தை எல்லாம் வாங்கி கொண்டு வருகிறான் எங்கே வருகிறாள் வந்துகிட்டே இருக்கான்ப்பா அப்பா மையானம் போயிட்டான் கைலாசத்தை விட்டு வந்துட்டான் உலகத்துக்குலாம் ஐயாப்பா அப்படி இருக்கா இருப்பாம்ல ஜக்கடு நிக்க மாட்டான் ஜில்லுன்னு அவன் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் இருக்கான்ப்பா அவன் எப்ப உடுக்காரோட சேர்ந்தவன் ஒன்ன சொல்ல முடியும் இல்லக்கா நான் யாருக்குன்னே அப்படிதான் இருக்கேன் ஜோப்லாங்கி தான் நான் எதுக்கா லாய் ஆண்டவரான ஈசன் மகரே மாயாண்டி சுடலை மாயாண்டி சுடலை என்ன நாடு உறப்பட்டு வருகிறாய் அழகபுரத்தான் பரும்பு சுடலை மாடல் மாயாண்டி சுடலை மாடல் உலகெல்லாம் பேர் பெற்று வருகின்றாரே பேர் பெற்று வருகிறாரே புத்தூர் கிராமத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றாரே அழகபுரத்து மாயாண்டி சுடலை கூப்பிட்ட குரலுக்கு
காப்பவன் ஆபத்தை காப்பவன் ஆமா குடிகொண்டராய் அழகுபுரத்தாவன் கூப்பிட்டா கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவான் என்ன மகளேன்னு ஓடி வருவான் என்ன மகளேன்னு நாவல அப்படியே ஓடி வந்து இருப்பான் அந்த பரும்பு சொடல என் பரும்பு அழகுபுரத்தாசு பரும்பு அழகுபுரத்து மாயாண்டி சுடல ஐயா